இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மே மாதம் 21ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவர்களாக நமக்கு நம்முடைய அடையாளமான அந்த பெயரே மிகவும் மகத்துவம் வாய்ந்தது, மிக ஆழமான பொருள் பொதிந்தது. இப்போ நான் யாரு? அகஸ்டின் யாரு? கிறிஸ்தவன்னு சொல்லுவோம். ஒரு சகோதரியை பார்த்து நீங்கள் யாரு? கிறிஸ்தவள்னு சொல்லுவோம். அந்த வார்த்தையை பிரித்து பார்த்தாலே அந்த சொல்லுடைய மகத்துவம் நமக்கு புரியும். கிறிஸ்தவன், கிறிஸ்து அவன் என்று வருகிறது பாருங்க. கிறிஸ்தவள், கிறிஸ்து அவள். ஒவ்வொரு நபரிலும், கடவுளுடைய ஒவ்வொரு பிள்ளைகளிலும் பிறர் கிறிஸ்துவை காண வேண்டும். ஏன் தெரியுமா? கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள். யார் அது? கிறிஸ்து. அப்ப என்னிலே பிறர் இயேசு ஆண்டவரை காண வேண்டும். என்கிட்ட இயேசப்பாவை மற்றவங்க பார்க்கணும். இதுதான் சாட்சிய வாழ்வுன்னு சொல்றாங்க. என் சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் பிறர் கிறிஸ்துவை காண வேண்டும். அது கிறிஸ்துவ பிள்ளை தானே, நல்ல பிள்ளைப்பா, தங்கமான பிள்ளைப்பா இல்லையா? அந்த பிள்ளை பேசுகிற பேச்சு அவள் தன்மையாக இருக்கும்பா, ஒழுக்கமான பிள்ளைப்பா, நீதி நேர்மையான சகோதரிப்பா என்று நம்மிலே இயேசுனுடைய இலக்கணங்கள், தூய ஆவியானுடைய வரங்கள், கொடைகள், கனிகள் வெளிப்படுமையானால் அதை சாட்சிய வாழ்வு. அப்படிப்பட்ட சாட்சிய வாழ்க்கை தான் இன்றைய தியானத்துடைய கரு. சகோதரர்களே, முதல் வாசகம் பார்க்கணும். இன்னைக்கு ஏசப்பா பாருங்க பார்ப்போம். பவுலை சாட்சிய வாழ்வு வாழ உந்தி தள்ளுகிறார். பவுலே, என்ன பண்ண? நீ போயிட்டு ரோமை வரை சென்று எனக்காக சான்று பகர வேண்டும். ரோமை போனாரு. பவுல் ஆண்டவரை அறிவித்து மரித்தார். சொல்களே, நான் சாட்சி வாழ்வு, கடவுளுக்கான வாழ்வு. பவுல் சொன்னார் இல்லையா, வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார். வாழ்வது நான் கிடையாது, எனக்குள்ள இயேசு வாழ்கிறார். கொரிந்தியர் பாருங்க 11 பாருங்க. என் வார்த்தையை என்ன பண்ணு, நீ கேளு. ஏனென்றால் என் வார்த்தை என்றல்ல, கடவுளுடைய வார்த்தை பவுல் சொல்லுவார். என் வார்த்தை நீ கேளு சொல்லுவார். அந்த அளவுக்கு பவுல் இயேசுவை பிரதிபலித்தார். நட்சத்திர வாசகம் பாருங்களேன். இன்னைக்கு ஏசப்பா சொல்ற வார்த்தை பாருங்க பார்ப்போம். என்னை கண்டவன் தந்தையை கண்டான் சொல்றா இல்லையா? அப்ப என்னை பார்க்கின்ற பொழுது என்னை அனுப்பியவர் யார், எனக்கு கருவானவர் யார் இல்லையா, அவர் என்னில் தெரியணும். சாட்சிய வாழ்வுன்னு சொல்லு, சாட்சிய வாழ்வு சொல்ற இல்லையா? தந்தையே, நீங்களும் நானும் ஒன்றாய் இருப்பது போல. ஒன்னா இருந்தாங்களா இல்லையா? உணர்ந்தாங்களா இல்லையா? அதான் சாட்சிய வாழ்வு. என்னிலே எனக்கு உள்ளிருப்பவர் வெளிப்பட வேண்டும். அப்படி வெளிப்பட்டால் சாட்சிய வாழ்வு. சகோதரர்களே, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ இன்று கடவுள் நம்ம அழைக்கிறார், சாட்சிய வாழ்வு அழைக்கிறார். கிறிஸ்தவன் சொல்ற வச்சுங்களேன், நம்முடைய சிந்தனையும் சொல்லும் செயல்களும் ஆண்டவரை ஒத்திருக்க வேண்டும். 4 பேர் பார்க்கும் பொழுது நம்முடைய செயல் அது இன்னும் எவ்வளவு ஆழமா சொல்லணும்னு தெரியல எனக்கு. நம்மை பார்த்தால் ஒரு கிறிஸ்துவை காண வேண்டும். ஒரு கிறிஸ்துவ பிள்ளையா, அதான்ப்பா பிள்ளை. அந்த பிள்ளையோட பேச்சை இன்னைக்குள்ள கேட்கலாம். ஐயா, நீதி தவறாத பிள்ளையா, நேர்மை தவறாத பிள்ளையா என்று கடவுளுடைய இலக்கணங்களை, அவனுடைய ஆண்டவருடைய தூய ஆவியினுடைய கனிகளை, கொடைகளை, வரங்களை எவன் தாங்கி கொண்டு இன்னொரு மறு கிறிஸ்துவாக மாறி வாழ்கிறானோ அதான் சாட்சிய வாழ்வு. சகோதரர்களே, நாம் பணி செய்யும் இடத்திலே, குடும்பத்திலே, படிக்கின்ற பள்ளிகளிலே கடவுளை பிரதிபலிக்க முயற்சி செய்வோம். அதற்கான வரத்தை இயேசப்பாவிடம் ஜெபம் வழியாக பெற்று வாழ்வோம்.